இந்த எபிசோடில் நாம இயக்குனர் ராம் சக்ரி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற கார்மேனி செல்வம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை பற்றி பார்த்தோம்னா, கார் டிரைவரான சமுத்திரக்கனி வருமானத்துக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்கார். திடீர்னு நண்பர்கள் சிலரின் யோசனையால் கார் வீடு வாங்க ஆசைப்படுறாரு. இதற்காக பெரிய அளவில் கடனும் வாங்குறாரு. அப்போது அவரை பெரும் திருப்பம் சூழுது. சிக்கல்கள் சிக்கி பரிதவித்து போறாரு. சமுத்திரக்கனி சந்தித்த சிக்கல் தான் என்ன? அந்த சிக்கலில் இருந்து அவர் மீண்டாரா இல்லையா? அவர் நினைத்த வாழ்க்கை அவருக்கு அமைந்ததா? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல செல்வம் என்ற கதாபாத்திரத்துல சராசரி மனிதனாக மிளிர்ந்தாரு சமுத்திரக்கனி. எளிய மனிதனிடம் உள்ள போராட்டம், இயலாமை, ஏமாற்றம், கோபம், ஆத்திரம் என அத்தனை உணர்ச்சிகளை எளிதாக கடத்தி நல்ல நடிகர் என்பதை மீண்டும் நிரூபிச்சிருக்காரு. சமுத்திரக்கனியின் மனைவியாக வரும் லட்சுமி பிரியா சந்திரமௌலி ஜாடிக்கு ஏற்ற மூடியாக நடிப்பை வாரி வழங்கியிருக்காங்க. நடுத்தர குடும்பத்து பெண்மணியாகவும் எதிரொலிக்கிறாங்க. அளவான வருமானமே போதும் என்ற மனநிலை கொண்டவராக கணவரை மாற்ற முயற்சிக்கும் இடங்கள் அழகு. சமுத்திரக்கனியின் முதலாளியாக நடித்திருக்கும் கௌதம் மேனன், அவரது மனைவியாக நடித்திருக்கும் அபிநயா நல்ல தேர்வுன்னு சொல்லலாம். பல இடங்களில் கைதட்டலும் வாங்குறாங்க. சமுத்திரக்கனியின் மகனாக நடித்திருக்கும் சிறுவன் கரண் சக்கரவர்த்தியும் நடிப்பும் கவனிக்க வச்சிருக்கு. இதர நடிகர்களும் சிறப்பான பங்களிப்பை அளிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். யுவராஜ் தக்ஷன் ஒளிப்பதிவில் காட்சிகள் ரசிக்க வச்சிருக்கு. மியூசிக் கிளவுட் ஸ்டுடியோஸ் டெக்னாலஜியின் இசையில் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை படத்துடன் ஒன்றை செய்யுது. யதார்த்தமான கதைக்களம் பலம் சொல்லலாம். மெதுவாக நகரும் திரைக்கதை பலவீனம். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும், ஆசைகள் சிக்கி அவசரப்படக்கூடாது என்பதை சிந்திக்க வைக்கும்படி காட்சிகளை அடுக்கி கவனமித்திருக்கார் இயக்குனர்.